ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், ஒரு கப் ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது கூடயே பாருங்கள் 1 கப் அளவுக்கு உருக்கின நெய் எடுத்துக்கலாம். இது கூடயே 1/4 கப் அளவுக்கு ஆயில். நீங்கள் 1.25 கப்பு கூட நெய் எடுத்துக்கலாம், இல்லை 1.25 கப்பு ஆயில் மட்டுமே எடுத்துக்கலாம். ஆனால் நெய் சேர்க்கும் போது தான் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் கூட உங்களுக்கு ஆயில் பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட ஆயிலோ நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சதையும் இது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக காய்ச்சின பால், ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் கூட உங்களுக்கு பத்தலைன்னா காய்ச்சின பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓவல் ஷேப்பு அல்லது உருண்டை, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிஸ்கட் டைப்பில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிஸ்கட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு கத்தியை வச்சு நம்ம சின்ன டிசைன் போட்டுக்கலாங்க. நீங்கள் ஃபோர்க்கால் கூட குத்திக்கலாம். இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இது போலயே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இதை அவனில் வச்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு மொறு ராகி பிஸ்கெட் ஆயிரும். இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பானையில் கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே பாருங்கள், அழகுக்காக கொஞ்சமாக நான் வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி தூவியிருக்கேன். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன். ஒரு அருமையான ஹெல்த் ரெசிபிங்க. இட்லி சட்டியில் இது போல் துணியை போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஆவியில் வேக வச்சா போதும், சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு மனம் வீசும். இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.